பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. விஸ்ராம்பூரில் மிகப்பெரிய ஜீப் ரேஸ் நடக்க போகிறது. எந்த பார்ட்டிசிபேட் எல்லாரையும் விட வேகமாக ஜீப் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கான ஃப்ரீ வேர்ல்ட் ஜீப் பிரைஸ் கிடைக்க போகுது. ஏய் சூப்பர் மேட்டர்ப்பா, ஜீப் ரேஸ். அப்போ நானும் ஏன் என்னோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது? நல்லது. இதுக்கு உடனே ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஆகணுமே. நான் இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே. அப்போ அந்த வேர்ல்ட் டூர் பேக் ஒருவேளை நமக்கே கிடைச்சிருமோ? அப்போ நான் ப்ரொஃபசர் படாவடேகர்கிட்ட சொல்லி எனக்கு தேவையான கேஜெட்ல கலெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்பீட் என்னன்னு அப்ப தெரிஞ்சிரும்ல. அட சார், எங்க போறீங்க சார்? பட்டு சார், நீங்க எங்க சார் போனீங்க? எங்க சார் உங்களை தேடுறது? பட்டு சார், உங்களுக்குள் திறமை இருந்தால், காற்றை விட வேகமாக பேசும் திறமை இருந்தால், தைரியம் இருந்தால் இந்த ஜீப் ரேஸ் காம்படிஷனுக்கு தயாராகுங்க. அப்படின்னா கண்டிப்பா நாமளும் இந்த ஜீப் ரேஸ்ல கலந்துக்கணும். வாங்க இளிச்சவாய், சிரிச்சவாய் ப்ரொஃபசர். ஹலோ பட்டு, நாமளும் பட்டணும் போய் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஏய் தெரியுமா கட்டு, இந்த விஷயமா தான் நான் ப்ரொஃபசர்கிட்ட சொல்லி எனக்காக ஒரு கேஜெட் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கேன். மனுஷன் என்ன ஸ்பீடுப்பா, உடனே செஞ்சு கொடுத்துட்டாரு. அது எப்படி இருக்குன்னு நிம்மதியா உட்காந்து பார்த்து சொல்லு. டுக்கிள் லிட்டில் ஸ்டார், என்னோட அற்புதமான கண்டுபிடிப்ப பாருங்க சார். இதோ சார். ஓகே கட்டு, நீ ஸ்டார்ட் பண்ணு. இந்தா நீ மாட்டிக்கோ. அது டைமிங். அற்புதமான பர்ஃபார்மன்ஸ். Oh my god, இத மாட்டினா என் ஜீப் செம்ம ஸ்பீடா பறக்கும் போல இருக்கே. என்ன கட்டு, அப்போ கண்டிப்பா இந்த பட்டு தான் ஜீப் ரேஸ்ல ஜெயிப்பான் போல இருக்கேப்பா. நிதே, ஜீப் ரேஸ்ல நீந்தனா? அடங்கப்பா உசித்தமணி, இந்த மண்டையில மாட்டின உடனே உனக்கு நாக் அவுட் ஆச்சுல, அதுல வந்து ஸ்பீட் இதை எப்படி நீ ஜீப்ல மாட்டி ஜீப்ப ஸ்பீடா ஓட்டுவ? JEEP ஜீப் ரேஸ். பெரியமன்சா சொல்லுங்க அவனுக்கு. இந்த நாக்கு ரேஸ் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு அப்பவே நான் யோசிச்சு பார்த்தேன். நாக்கு ரேஸா? என்னோட டைம் ரொம்ப வேஸ்டா போச்சு. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே. பத்தியா டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளமா? இப்ப நடக்க போறது JEEP ஜீப் ரேஸ் தான். நான் ஒன்னு சொன்னா ப்ரொஃபசர் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்குப்பா. என்னடா இந்த மிஷினை மாட்டினோட நாக்கு இந்த ஆட்டம் ஆடுது, எப்படி கார் ஓட்ட போறேன்னு அப்பவே டவுட் வந்தது. எல்லா ஜீப்பும் இங்க தான் இருக்கு. என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. அங்க கொஞ்சம் பாருங்க, எல்லா ஜீப்பும் இங்க தான் இருக்கு. இங்க பாருங்க கார்டு, இங்க 5 இன்டர்நேஷனல் சாம்பியனுடைய ஜீப் நிக்குது. கவனமா பாத்துக்கங்க சரியா? ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்புறம் எங்களை தான் போட்டு வறுத்து எடுப்பானுங்க, பாத்துக்கங்க. டோன்ட் வரி சார், நாங்க அலர்ட்டா இருப்போம். கட்டு பட்டு, நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரி, இந்த காம்படிஷன்ல அந்த 5 பேரையும் நான் கலந்துக்க விடவே மாட்டேன். அதுவும் இல்லாம அழிவுக்கு 2வது பெயர் இந்த ஷேர் சிங்னு அவங்க யாருக்குமே தெரியாதில்ல. அப்படின்னா முதல் பேர் யாருது பாஸ்? டேய், வாயை திறந்து பேசாம வாயை மூடிக்கிட்டு என் பின்னாலே எல்லாரும் வாங்க. நல்லா தூங்குங்க சார், தூக்கம் வரும். தூக்கி அந்த பக்கமா போடு. எல்லா இன்ஜின்ஸையும் நான் திருட போறேன். இப்ப இது முதல் ஜீப்போட என்ஜின். இப்ப இது 2வது ஜீப்போட என்ஜின். இந்த போட்டியில யாரையும் கலந்துக்க விடவே மாட்டேன். கட்டு, இந்த பட்டோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. என்னமோ நடக்க போகுது பாரு. எனக்கு தெரிஞ்சு உன் மண்டில இருக்கிற மசாலா கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த ஜீப்ல இருக்கிற இடத்துல தான் பட்டு லெஃப்ட்ல உடைச்சு தலை மாதிரி திருப்பு. ஏய் சூப்பர்ப்பா, இப்போ ஜீப் கம்பவுண்டுக்கு போலாம். இப்ப இன்ஜின் இல்லாத இந்த ஜீப்பை யாராலையும் ஓட்டவே முடியாது. காம்படிஷன்ல என்ன ஜெயிக்கவும் முடியாது. பாஸ், கட்டுப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க பாஸ். கட்டுவும் பட்டுவும் வராங்க பாஸ். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க என்ன பிளான் பண்ணாலும், எந்த விஷயத்துல என்ன தப்பா யோசிச்சாலும் அவங்க அந்த கட்டுவும் பட்டுவும் உங்களை வந்து தோக்கடிச்சிடுவாங்க பாஸ். எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த கட்டுப்பட்டுவ பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என் பக்கம் இருக்கீங்களா இல்ல அவனுங்க பக்கம் இருக்கீங்களாடா? முதல்ல அத சொல்லுங்கடா.
நான் எப்பவும் உங்க சைடு தான் பாஸ். முதல்ல நான் எங்கேயா போய் மறைஞ்சுக்கிறேன். பசங்களா நீங்களே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே பாஸ். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சேட்ஜி, என்ன மண்டல ஒரே கரகரையா இருக்கு? ஆமா நீங்க யாரு? போய்டாமறா. இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த காடி எப்படி தூங்கிட்டு இருக்கு? இதுல இன்ஜினே இல்லப்பா. எல்லாம் திருட்டு பசங்களா? இன்ஜின் எங்கடா வச்சீங்க சொல்லுங்கடா. இல்ல உண்மையை சொல்ற வரைக்கும் உங்க எல்லாரையும் ஊடு கட்டி அடிப்பேன். நான் தான் பாப்லா, தபேலா மாதிரி எல்லாரையும் அடிப்பேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, இல்லன்னா என்கிட்ட நல்லா அடி வாங்குவீங்க. நீங்க பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் வேணா கெத்தா இருக்கு, ஆனா நீங்களா அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்ல. என்னைய அடிக்கிற? வாடா வாடா வாடா. முடிங்க அவனை. சொக்க மாட்டேன். நம்ம தலையில தபையில வாசிக்கிறான். அப்பவே இது ஒரு காமெடி பீஸ் சொன்னேன்ல. அப்ப இது என்ன ஆட் பண்ணுவோம்? எதுக்கு சும்மா தட்டிட்டு அப்படியே அடிப்பா? மசாஜ் பா, சூப்பர் பா, கமான் பா. மசாஜ் நான் சொல்றேன், இப்ப பாரு. ஏடா சும்மா இருக்கறவன ஏடா நீயே சொரிஞ்சு விடுற? சரியில்ல, மசாஜ் பண்ணா அடிக்கிறான்பா. யாராவது கை தாங்களே கூட்டிட்டு போகடா டேய். எந்திரி மேன், செக்யூரிட்டி கம் ஆன் எந்திரி. வாட்டர் வாஷ் பண்ண கூட எந்திரிக்க மாட்டியா நீ? எந்திரியா. உன்னெல்லாம் டம்மிலே போடுறாங்க. படு வாய்டேடி. டேய் சொட்டவரா பாரு. குடி குடி குடி. நான் தான் பப்லா, தபலா மாதிரி அடிப்பேன். தயவு செஞ்சு தபலா அடிக்கிறது முதல்ல நிறுத்தியா. அடிச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு போ. இந்த கை இருந்தா வாசி பா. இங்க வா. இது என்னோட சான்ஸ். எங்க தலையில தபலா 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 வாசிக்கிற நீ. கட்டு நீரு நான் பாத்துக்கிறேன். இப்போ மண்டையில உண்டிய போட்றேன் பார். போனா போது நானும் பாவனு பார்த்து ஓவரா வசி ஒண்ணு. அப்படியே இருந்துச்சு. இது ஏமாத்து வேலை. தபலா அடிக்கிறது என்னோட வேலை. ஆனா நீங்க என்ன தபலா அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டீங்க. இது தப்பு. ஒரு மனுஷன் தான் வயிற்றுக்காக 3 வேளை சாப்பிடணும், அதுக்காக திருடுறது கூட தப்பா? இது நல்லா இல்ல. இப்ப சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றீங்க நீங்க? போங்க முதல்ல இங்க இருந்து போய் சாப்பிடுங்க போங்க. அப்படியே போகும்போது எங்க ஜீப்போட இன்ஜினிய கொண்டு போயிடுங்கப்பா. தேங்க்யூ. உங்களை மாதிரி நல்ல மனுஷனோட வண்டி இன்ஜினை எடுத்துட்டு போக மாட்டேன். யாராவது இங்க இருந்தீங்கன்னா தபலா அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அடி வாங்க கூடாதுன்னா என் கூட வாங்க. ஏண்டா பாசமலரே, அவனுங்களே ஏண்டா விட்ட? இப்ப நம்ம ரேஸுக்கு என்ன பண்றது? இன்ஜின் இல்லாம பிளேயர்ஸ்லாம் ரேஸ்ல எப்படி கலந்துப்பாங்க? அஜிஜோ, இப்ப தட்டு. இந்த விஷயத்தை நம்ம யோசிக்காம விட்டோமேப்பா. சீக்கிரம் வா போலாம். இந்நேரம் எந்த மூளைக்கு போயிருக்கானுங்களோ அந்த வண்டி நம்ம ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா ஜீப்போட இன்ஜின் அவங்கிட்ட தான் இருக்கும். ஏல இந்த 2 பயலுகளும் எங்க போயிட்டு இருக்காங்க? ஏல இன்ஜின காணோம். ஏலே இன்ஸ்பெக்டர் மன்மானி ஆன் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீ. ஏலே வண்டி எடுல. அந்த கட்டுப்பட்டு என்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிக்க முடியாது. அவளை பிடிச்சே ஆகணும். ஓகே சார், இப்பவே பிடிக்கிறேன். கூடாதுல. ஏல வண்டி நிப்பாட்டு. என்ன ஏத்திட்டு போல? ஏய் கட்டு, என்ன இப்போ அந்த வண்டியில 5 இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோ. நிச்சயமா அதோட வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால அதோட அடையாளம் ரோட்ல நல்லா பளிச்சுன்னு தெரியணும். எஸ், இதோ நினைச்ச மாதிரியே மாட்டிச்சு பார். இதை நாம ஃபாலோ பண்ணாலே போதுமே. சரி, உன் ஐடியா பண்ணி என்ன சொல்லுது? நேரா போ. கட்டு அப்படியே ஒரு ரைட்டு. எஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. என்ன இந்த கேரக்டர் ரொம்ப சீக்கிரமா இந்த எபிசோட்ல என்ட்ரி கொடுக்குது. என்ன பண்ற? வலிக்குதே.
நிறுத்துங்க. அம்மா கட்டு பட்டு நான் உங்களை விட மாட்டேன். அந்த ஜீப்போட அடையாளம் இதோட முடியுது. ஓஹோ ஓகே பம்பிட்டு வா. லெஃப்ட் அண்ட் ரைட், இங்க யாருமே தூங்க கூடாதே. நாளைக்கு வரைக்கும் இந்த இன்ஜின்ஸ் யாரு கைக்கு கிடைக்கவே கூடாது. இப்ப நான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக போறேன். ஏன்னா நாளைக்கு காம்படிஷன்ல நான் ஜெயிக்கணும்ல. ஓகே, குட் நைட். இப்ப டமால் டுமில் டுஷ் தூக்கம். ஏய் கும்பல் ஆஃப் குர்காஸ், who are you? கட்டு பட்டுவா. தாயா பாயா தானே? அதுங்களே தான். நான் தான் பாப்லா, எல்லாரையும் தபலா மாதிரி அடிப்பேன். ஆனா இன்னும் நீ அந்த டயலாக் இல்லையா? போலீஸ் கட்டு சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த வண்டியில இருந்து 5 இன்ஜினியர் திருடி நாங்க அங்க வச்சிருக்கோம் பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு ரேஸ்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் சார். இதுல சம்பந்தமே இல்லாம இத சொல்லிட்டு போறீங்க. நோ கட்டு, இந்த பட்டோட 6வது அறிவு சொல்லுது, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. இங்க என்னமோ நடக்க போகுது. எல்லா ஆபத்து உங்க பின்னாடி தான் இருக்கு. என்ன பாருங்களேன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஓட மட்டும் முயற்சி பண்ணிய நான் உங்களை ஓடி வந்து பிடிச்சிருவல. புரிஞ்சுதா? இத பல்ல வலிக்கிட்டு சொல்லிருக்கல. இங்க பாருங்க, நாங்க எதுவும் திருடல. ஆனா கூடி சீக்கிரமே அந்த திருடங்களை நாங்க உங்களுக்கு புடிச்சு கொடுக்குறோம். ஏய் வாடா டேய். ஏலே நில்லுங்க. ஏலே இங்க இருந்து நீங்க போகலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலே கண்ணுல இருந்து தப்ப முடியாது. ஏய் நெருப்புடா. நெருப்பு பஸ். அச்சோ பத்திக்கிச்சு நெருப்பு. எழுந்திருங்க பஸ். நெருப்பு பஸ். நெருப்புடா. ஏய் லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன நிம்மதியா தூங்க விடுங்களேன்டா. ஒரு அற்புதமான கனவு கண்டுகிட்டு இருக்கு. அதை கலைச்சிடாதீங்கடா குண்டனுங்களா, போங்கடா. பாஸ், இப்ப நீங்க எந்திரிக்கலன்னா உங்க வாழ்க்கையில எப்பயுமே உங்களால எந்திரிக்க முடியாது பாஸ். ப்ளீஸ் பாஸ், எந்திரிக்க பாஸ். ஏய் லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன எழுந்திருக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்கடா. இந்த ஏசி காத்தோட கொஞ்சம் சூடு கலந்து எனக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த சுகத்தை என்ன அனுபவிக்க விடுங்கடா. பாஸ் பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல பாஸ். உங்க பின்பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னது பின்பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? என்னடா சொல்றீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சொல்றத தெளிவா சொல்லுங்க. எப்படி பின்பக்கம் நெருப்பு பிடிச்சது? சொல்லுங்கடா, எப்படி நெருப்பு பிடிச்சது? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? ஏதாவது பண்ணி இந்த நெருப்பு அணைக்கல, எரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரமா வந்து நெருப்பு அணைங்கடா. டேய் சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் அணைங்க. ஐயோ அம்மா அம்மா, நெருப்பு அணைக்க சொல்ல என் கதையை முடிச்சிருவானுங்க போல இருக்கே. எனக்கு காத்து வேணும், எனக்கு காத்து வேணும். ஏதாவது பண்ணுங்க, எனக்கு காத்து வேணும். சொன்னது சீக்கிரம் செய்யடா. என்னடா பண்ணி தொலைச்சிங்க? என்னடா பண்ணி தொலைச்சிங்க? டேய் சொல்றத கேளுங்கடா. இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு காத்து வேணாம். முதல்ல அதை நிப்பாட்டு. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் அந்த ஜன்னலை கூட சாத்திடுவேன். சொன்னேன் நானு. டேய் ஜன்னலை திறந்து விடுங்கடா. உங்களை வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே செய்ய முடியாதுடா. டேய் குண்டனுங்களா, வேடிக்கை பார்க்காம முதல்ல ஜன்னலை திறங்கடா. இந்த நேரத்துல நாங்க என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க பாஸ். நீங்க தான் பாஸ் காத்து நிறுத்த சொன்னீங்க. இப்ப திடீர்னு என்னென்னமோ சொல்றீங்களா பாஸ்? அப்ப நான் என்னத்தை தான் செய்யறது பாஸ்? உங்க குரலுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல பாஸ்? அதைத்தான் செஞ்சேன் பாஸ். டேய் முதல்ல நாடகம் போறத நிப்பாட்டிட்டு ஜன்னலை திறந்து விடுங்கடா. டேய் சொல்றத செய்யுங்கடா, சாவடிக்காதீங்கடா. ஏய் வலிக்குதுடா. ஓகே பாஸ். ஓகே பாஸ், நானே ஜன்னலை திறந்து விடுறேன் பாஸ். பாஸ் திடீர்னு எங்க நீங்க மட்டும் தனியா போறீங்க? எங்களே கூட்டிட்டு போங்க பாஸ். டேய் பாஸ் எங்கடா? என்னாச்சு? வர வர பாஸ் நம்ம கிட்ட சொல்லாம எங்கெங்கயோ போயிடுறாரு. நல்ல வேளை மன்மானி சார் மட்டும் அங்க வரலன்னு வையேன், இந்நேரம் இந்த ரேஸ் நடந்திருக்காது, யாருக்கு இன்ஜினும் கிடைச்சிருக்காது. அதுவும் இந்த கெட்டப் ஐடியா இருக்கே, செம்ம கட்டு சூப்பரா இருக்கு. இன்ஸ்பெக்டர் மன்மானியால நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. நாமளும் திருடங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். இப்போ இந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லி நம்ம மன்மானி சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் கிளம்புவாங்க, கிளம்புங்க.
ஐயோ பிச்சிச்சு. அசிங்கப்பட்டான் ஜீப்காரன். ஏய், யார நீங்க ஏன் பார்த்தா பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் கட்டு பட்டுன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மன்மாளி சார் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா களத்துல வந்து இறங்குங்க. இறங்கிடுறேன். கிளம்புல. இந்த உலகமே நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நானா ஒத்துக்கிற வரைக்கும் இந்த போட்டியில உங்களால ஜெயிக்கவே முடியாது. கட்டு பட்டு, உங்களை என்ன பண்ணாலும் நான் ஜெயிக்க விடவே மாட்டேன். உங்களை பத்தி நினைச்சாலே பஞ்சு தானா வருதுடா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஏ தப்பிக்க பாக்க. பட்டு பட்டுன்னு போய் முன்னாடி போய் பேரிகேட் போட்டு உட்காரு. அந்த காது குடிக்கிற பட்ஸை நம்ம இன்ஜின் தான் எடுக்க பாக்குது. என்னடா வித்தெல்லாம் காட்டுற? தொக்கா மாட்டிக்கிறேன் பாவமா இருக்கு. போக போக போய் மோதி கேட்க போக. கட்டு கட்டு சீக்கிரம் பாரு, பஸ் வருது, சீக்கிரம் வண்டியை திருப்பு கட்டு. எங்க பாக்குறது? நானே பம்பிட்டு இருக்கேன்டா. இரு வந்துட்டேன். கட்டு கட்டு பாத்து. ரெண்டு வண்டி. அப்ப இது 2 டூ வீலர் இல்லையா? வாவ், சூப்பர் பா. மறுபடியும் வந்துட்டீங்களா? இப்ப பாருங்கடா உங்களை என்ன பண்றேன்னு. அப்பா மறுபடியும் தொக்க மாட்டீங்கண்ணே. அந்த காது குடிக்கிற பட்ஸ் என்ன கதற ஆறுல வச்சு செய்யற. வாங்க கட்டு, சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணு. ட்ரெயின் வருது, வண்டியை கண்ட்ரோல் பண்ணு கட்டு. ஏ கட்டு, நீ இன்டர்நேஷனல் ரேஸ்ல கலந்துக்கலாம் கட்டு. சான்ஸே இல்ல கட்டு உன் டிரைவிங். ஹலோ சார், உங்க இன்ஜின் எனக்கு பிடிக்கல, சாரி. எக்ஸிட். நீ நான் கூடவே வர. நீங்க கிளம்பு. ஐயோ பண்ணோம். போச்சு. ரெக்க கட்டி பறக்குது வண்டின்னு பார்த்தா கடைசியில நான் பறந்துட்டேன். காப்பாத்துங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணு கட்டு. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணு. நாம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பரோட்டேகர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி. அப்படிதான் போக. அவ்வளவுதான். கட்டு, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெயிக்க போறோம். வெற்றி கோப்பையை தட்ட போறோம் பாரு. ஃபினிஷிங் பாயிண்ட் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. தட்டுறோம், தூக்குறோம். வந்துட்டேன்னு சொல்லு. திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஹலோ, உங்களுக்கு நான் புது வெப்பன்ஸ்லாம் நான் தயார் பண்ணிருக்கேன் ராஜா. தண்ணி சுடுவா. என்ன பாது? ஏ கட்டு, திடீர்னு இங்க இருந்தவங்க அப்புறம் ஃபினிஷிங் லைன்ல எங்கப்பா காணாம போயிடுச்சு? வானம் மட்டும் தெரியுது. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இங்க பாருங்க கட்டு பட்டு, நான் வித்த காட்டினாலும் கெத்துக்கார. என்ன பண்ணாலும் சரி, இந்த போட்டியில நீங்க ஜெயிக்கவே முடியாது. இப்ப இந்த போட்டியை நான் எப்படி பினிஷ் பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க ராஜா கிளிங்களா. இதோ வந்துட்டேன். இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். அழிவுக்கு மட்டும் 2வது பெயர் கிடையாதுடா, வெற்றிக்கு 2வது பெயர் இந்த ஷேர் சிங். இப்படி ராசிக்கு நமக்கு தேவையா? இந்த கட்டு மட்டுமே அதிரடி. 2 பேரும் சதா சாரவடி. நீங்க இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாதுல. நீங்க நிறைய இன்ஜின்ஸ் திருடி இருக்கீங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர் சார், தண்டனை உங்களுக்கு கிடைக்க கூடாது. ஷேர் சிங்க்கு தான் கிடைக்கணும். நீங்க கட்டுப்பட்டுக்கு டிராஃபியை கொடுங்க சார். தண்டனையை நாங்களே இவனுக்கு கொடுக்குறோம். கட்டுப்பட்டு என் உடம்புல கட்டுப்பட வைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.